ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை மேக்ஸ். நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறது என்னன்னா பொட்டேட்டோ குருமா தாங்க. ஆந்திரா ஸ்டைலில் பொட்டேட்டோ குருமா நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த குருமா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவீங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். குருமா செய்ய தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1/4 மூடிக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், தக்காளி 3, பச்சை மிளகாய் 5, சோம்பு 1 டீஸ்பூனு, முந்திரி பருப்பு 3, ஏலக்காய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், உருளைக்கிழங்கு 2, பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துருக்கேன். குக்கரில் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பருப்பை கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ 2 உருளைக்கிழங்கு கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, அதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். பருப்புலேயே சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. கட் பண்ணி போட்டு தனியாக வேக வச்சாக்கெல்லாம் லேட் ஆகும், அதனால் பருப்புலேயே சேர்த்து வேக வச்சிக்கலாம். கட் பண்ணி போட்டாச்சு. தண்ணி 1.5 கப் சேர்த்துக்கிறேன். பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், 3 முந்திரி பருப்பு, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. கழுவி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் இருக்கிறதுனால. நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கழுவி வச்சுருக்கிற தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா ஸ்லைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிக்கிறேன். உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. அடுத்தது பாசிப்பருப்பும் நல்லா மசிச்சிக்கணுங்க. பருப்பாக இருக்கக்கூடாது. குருமா நல்லாயிருக்கும் நைஸாக இருந்தாக்கில். பருப்பும் நல்லா மசிச்சியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு மசிச்சிக்கணுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிக்கலாங்க. சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாங்க. நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோவுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டாச்சு. சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பொரிஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதங்கியாச்சு. இப்போ கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்த பிறகும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கி விடணுங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மூடி போட்டு விட்டுக்கலாங்க ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க.
பச்சை மிளகாய் ஸ்மெல்லு சூப்பராக வருது பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது நல்லா தெரியுது. இந்த சமயத்தில் மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். தூள் போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும், கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. மூடி போட்டு விட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது தெரியுது. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து மசிச்சு வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. அடுத்து உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும், கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விடணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கிறது தெரியுது. கிண்டி விட்டுக்கலாங்க, அடி பிடிச்சிக்கும், அப்பப்போ பார்த்துக்கணும். இப்போ அடித்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி விட்டுக்கலாங்க ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்ல வாசம் சூப்பராக இருக்குங்க, குருமா வாசம். பாருங்கள், திக்காக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்குங்க வாசம். இப்போ குருமா ரெடி பாருங்கள். சப்பாத்தி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். குருமா தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.